தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் தொடங்கிய பட்ஜெட் கூட்டத்தொடர். முதல் கூட்டத்தொடர் என்பதால் இரு அவைகளின் கூட்டத்தில் உரையாற்றினார். உலகின் வளரும் பெரிய பொருளாதார நாடாக இந்தியா விளங்குவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை. உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் பேச்சு. கடந்த ஆண்டில் மட்டும் 350 மில்லியன் டன் உணவு தானிய உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் பாம்பன் பாலம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதை சுட்டிக்காட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை. விண்வெளி சுற்றுலா திட்டத்தை செயல்படுத்த இந்தியாவிற்கு வெகு தூரம் இல்லை. AI துறையில் முதலீடு அதிகரித்துள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் முர்மு உரை. நாட்டில் கிட்டத்தட்ட 95 கோடி குடிமக்களுக்கு சமூக பாதுகாப்பு சலுகைகள் இப்போது கிடைக்கிறது. பின்தங்கிய மாநிலங்களில் உள்ள மக்களை முன்னேற்றும் வகையில் மத்திய அரசு செயல்படுவதாகவும் குடியரசுத் தலைவர் பெருமிதம். கடந்த ஆண்டு 50,000 இருந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு 2 லட்சமாக உயர்ந்திருக்கிறது. ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மூலம் 20 லட்சம் இவர்களுக்கு வேலை கிடைத்திருப்பதாக குடியரசுத் தலைவர் மகிழ்ச்சி. குடியரசுத் தலைவர் உரையின் போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் பரபரப்பு. 100 நாள் வேலை திட்டம், ஆளுநர் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி கூச்சலிட்டனர். நாடாளுமன்றத்திற்கு சாரட் வண்டியில் அழைத்துச் செல்லப்பட்ட திரௌபதி முர்மு பாரம்பரிய முறைப்படி அழைத்துச் செல்லப்பட்டார். மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் காலமானார். விமான விபத்தில் சிக்கிய நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அஜித் பவாருடன் பயணித்த 5 பேரும் விமான விபத்தில் உயிரிழந்ததாக அறிவிப்பு. பாராமதியில் தரையிறங்கும் போது விமான விபத்தில் சிக்கியதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். அஜித் பவாரின் அகால மரணம் ஈடு செய்ய முடியாத இழப்பு என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல். அவரது குடும்பத்தினர் மற்றும் ஆதரவாளர்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. அஜித் பவாரின் மரணம் மிகுந்த வருத்தத்தையும் அதிர்ச்சியும் அளிக்கிறது என பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. அடித்தட்டு மக்களுடன் வலுவான தொடர்பை கொண்ட மக்கள் தலைவராக திகழ்ந்தவர் எனவும் புகழஞ்சலி. விமான விபத்தில் அஜித் பவார் உயிரிழந்தது மிகுந்த வேதனை அளிக்கிறது. சரத்பவார், சுப்ரியா சுலே ஆகியோருக்கு தனது இரங்கல் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவு. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு எதிராக பேசியோர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிபதி சுவாமிநாதன் மீது அவதூறு பரப்பப்படுவதாக தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் கேள்வி. நெருங்கும் சட்டப்பேரவை தேர்தல். பிப்ரவரி முதல் வாரத்தில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல்.
திமுக ஆட்சியில் மின் கட்டண உயர்வு குறித்து அதிமுக இன்று முதல் பிரச்சாரம். விலைவாசி ஏற்றத்தையும் ஒப்பிட்டு அதிமுக பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக இபிஎஸ் அறிவிப்பு. கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து திமுக தலைமைதான் முடிவெடுக்கும். சாதிய மதவாத கட்சிகள் இடம்பெறும் கூட்டணியில் இருக்க மாட்டோம் என்றும் திருமாவளவன் திட்டவட்டம். தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி தொடரும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உறுதி. தேர்தல் பணிகளில் திமுக கூட்டணியே முன்னிலையில் உள்ளதாகவும் பேட்டி. சென்னை அடையாறில் கடந்த 26ஆம் தேதி சாக்கு மூட்டையில் பீகார் இளைஞர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம். கௌரவகுமாரின் மனைவி குழந்தையும் கொன்றுவிட்டதாக கைதானவர்கள் அளித்த வாக்குமூலத்தால் அதிர்ச்சி. ஜாக்டோஜியோ சார்பில் பிப்ரவரி 8ஆம் தேதி முதலமைச்சருக்கு பாராட்டு விழா. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்ததற்காக நன்றி தெரிவிக்கும் வகையில் ஏற்பாடு. சம வேலைக்கு சம ஊதியம் கோரி இடைநிலை பதிவு மூப்பாசிரியர்கள் 34வது நாளாக போராட்டம். சென்னை தேபிய வளாகத்திற்கு வெளியே அரசுக்கு எதிராக முழக்கமிட்டதால் பரபரப்பு. பதிமூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். சென்னை சேப்பாக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவ பணியாளர்கள் கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் வேம்புக்குடி சுங்கச்சாவடி அருகே முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கருப்பு கொடி காட்டி போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்ட கரும்பு விவசாயிகள் கைது. காவல் உதவி ஆய்வாளர் பணிக்கான எழுத்து தேர்வு முடிவுகள் வெளியீடு. பிப்ரவரி 24ஆம் தேதி முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை உடல் தகுதி தேர்வு நடைபெறுகிறது. ஆள்கடத்தலுக்கு உதவிய குற்றச்சாட்டில் ஏடிஜிபி ஜெயராம் மீதான சஸ்பெண்ட் உத்தரவு ரத்து. தமிழக உள்துறை உத்தரவிட்ட நிலையில் இந்த வாரத்தில் பணியிடம் ஒதுக்கப்படுவதற்கு வாய்ப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2960 ரூபாய்க்கு உயர்ந்து 1,22,640 ரூபாய்க்கு விற்பனை. தொடர்ந்து உயரும் தங்கம் விலையால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் புதிய உச்சம். கிலோவிற்கு 13,000 ரூபாய்க்கு உயர்ந்து 4 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.